வணக்கம். இது பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் பற்றிய கட்டுரை. பெருந்தலைவர் காமராசர். முன்னுரை. கர்மவீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் அழைக்கப்பெறும் காமராசர் உண்மையிலேயே மிக உயர்ந்த தமிழகத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் ஆவார். கல்விக்கு தந்தை என்று கூட அவரை அழைக்கலாம். அவரால்தான் எத்தனை ஏழைகள் கல்வி பெற்றனர் தெரியுமா? பல தலைவர்களை உருவாக்கியதால் பெருந்தலைவர் என்றழைக்கப்பெற்ற காமராசரை அறிவது மாணவர் கடமைகளுள் ஒன்றே. ஆம், பிறப்பும் இளமையும். காமராசரை ஈன்ற பெருமைக்குரிய இடம் விருதுநகராகும். 15/7/1903 குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். 6ஆம் வகுப்பு வரையே கல்வியை கற்க முடிந்த இவரால் தான் அனைத்து பிரிவினருக்கும் இலவச கல்வி அளிக்க முடிந்தது. தந்தை இளமையிலேயே மறைந்ததால் படிப்பை நிறுத்திவிட்டு தாய்மாமன் வீட்டில் வளர்ந்தார். மளிகை கடைகளில் வேலை பார்த்திருந்தார். அரசியல் நுழைவு. அப்போது நாடெங்கும் விடுதலை உணர்வு கொழுந்துவிட்டு எரிந்தது. அதில் ஈடுபாடு கொண்டார். நாட்டு விடுதலையால் வீட்டு எண்ணம் இவரிடமிருந்து விலக்கு பெற்றது. பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். காந்திய வழியில் போராட்டங்கள் நடத்தி சிறை சென்றிருக்கிறார் நம் வீரர். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை முழுதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு பொது அறிவை வளர்த்து கொண்டார். பதவியும் பண்பும். பதவி என்பது மக்களுக்கு தொண்டாற்றும் ஒரு வழியே தவிர மன்னர் காலத்து மணிமகுடம் போன்றதன்று என்பதை காமராசர் உணர்ந்திருந்தார். 1941 வேலூர் சிறையில் காமராசர் இருந்தார். அவர்தம் உழைப்பை கண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக அவரை தேர்வு செய்தனர். விருதுநகர் மக்கள் அவருக்கு நகரமன்ற தலைவர் பதவியை அளித்தார்கள். அதை அவர் உதறி தள்ளினார். நாவன்மையால் ஆங்கில அரசை அலறச் செய்த சத்தியமூர்த்தியையே தம் அரசியல் குருவாக கொண்டு பலவற்றை கற்றுக்கொண்டார். கண்ணனுக்கு அர்ஜுனன் போல் சத்தியமூர்த்திக்கு தளபதியாக காமராசர் பணிகளை செய்து உயர்ந்தார். முதலமைச்சர். இந்தியா விடுதலை பெற்ற பின் மூதறிஞர் ராசாசி முதல்வர் பதவியில் இருந்து 1954 தம்மை விடுவித்துக் கொண்டார். காமராசர் முதல்வரானார். அயராத உழைப்பாலும் எளிய வாழ்வாலும் தமிழகத்தை தலைநிமிர வைத்தார். உழவும் தொழிலும் இவர் ஆட்சியில் தமிழகத்தில் உன்னத நிலையை பெற்றன. நீர்த்தேக்கங்கள் சீரடைந்தன. கால்வாய்கள் வெட்டப்பட்டன. சாலைகள் போடப்பட்டன. மின் வசதிகள் கிராமங்களுக்கும் சென்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இலவச கல்வியை தந்து ஏழைகளை படிக்க வைத்தவர் இந்த படிக்காத மேதை. உணவில்லா மாணவர்களுக்கு மதிய உணவை அளித்தவர் இந்த மேதை. சீருடை திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிகளில் ஏழை பணக்காரன் என்னும் வேறுபாட்டை களைந்து சீர்திருத்தம் செய்தவர் காமராசர். அனைத்து இந்தியா அழைத்தது. மூத்த தலைவர்கள் பதவி விலகும் திட்டத்தை நேருவுடன் கலந்தாலோசித்து கொண்டு வந்தவர் காமராசர். அதற்கு முதலாவதாக தன் முதல்வர் பதவியையே இரையாக்கினார். அனைத்திந்தியா அவரை தலைவராக அழைத்தது. அனைத்திந்திய காங்கிரஸ் தலைவரானார். பணக்காரத்துவத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் பதவிக்கு வராமல் தடுத்த தலைவர் தாம், நம் ஏழை பங்காளர். நேருவுக்கு நேரிய துணையாயிருந்த காமராசர் தன் அரசியல் சூழறிவு மூலம் நேருவுக்கு பின் நேர்மையின் சின்னமாம் லால் பகதூர் சாஸ்திரியை இந்திய பிரதமராக்கினார். அரசியல் போட்டிகளையும் சூதாட்டங்களையும் முறியடித்தார். பின் வலிமை மிக்க இந்தியாவுக்கு வழிவகுத்த இந்திராவையும் பிரதமராக்கி கிங் மேக்கர் என்னும் பேரினையும் பெற்றார். முடிவுரை. அவர் நேருவுக்கு பிறகு பிரதமர் பதவியை சூழ்ச்சி செய்து பெற்றிருக்கலாம். எனினும் பதவியையே விரும்பாதவர் சூழ்ச்சி செய்து பதவி பெற விரும்புவாரா? 1975 காந்தியின் சீடர் காமராசர் காந்தி பிறந்த நாளாம் அக்டோபர் 2 மறைந்தார். மக்கள் உள்ளங்களில் உறைந்தார்.